உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் புலம்பல்களை பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் முன்னாடி கதறி இருக்கிறார். அதுக்கான காரணம் போர் நடக்குது இல்லையா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. இந்த பிரச்சனையினால உக்ரைனுக்கு ஆகக்கூடிய தொகை செலவு, இந்த போர்னால ஆகக்கூடிய செலவு $120 பில்லியன் அளவுக்கான தொகை. இந்த 2026க்கு எங்களுக்கு தேவைப்படுது 120 பில்லியன் அளவுக்கான தொகை எங்களுக்கு தேவைப்படுது. இல்ல 60 பில்லியன் உக்ரைனோட பட்ஜெட்ல இருந்து எடுத்துக்குவேன். ஆனா 60 பில்லியன் அளவுக்கான தொகை எங்களுக்கு தேவைப்படுதே, அதை நான் எங்கேயாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அவர் தரப்புல இருந்து பண்ணா குமுறல்களை வெளியிட்டு இருக்காரு. பணப்பிரச்சனை அப்படிங்கிறது உக்ரைனுக்கு பெரும் அளவுல இருக்கு. இதை டேலி பண்ணணும்னா உலக நாடுகள் உக்ரைனுக்கு உதவி பண்ணணும். உக்ரைனுக்கு உதவ வாருங்கள். உக்ரைன் கோயலிஷன் ஆஃப் வில்லிங், தானா முன்வந்து உதவும் கூட்டம். இதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னா, இவங்க எல்லாரும் இணைஞ்சு பணத்தை போட்டு உக்ரைனுக்கு உதவுறாங்க அப்படின்னா நேரடியா அமெரிக்காவுக்கு கீழே வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த நாடுகள்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தொகைகளை உக்ரைனுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னா உக்ரைன் ஜெயிச்சாதான் கிடைக்கும். யாரெல்லாம் உக்ரைன்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உக்ரைன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ உக்ரைன்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 46 நாடுகள், 52 நாடுகள். சில நாடுகள் மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செய்கிறாங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும். ஆனால் பல நாடுகள், அந்த 46ல பல நாடுகள், குறிப்பாக பிரான்ஸ், யூகே, ஜெர்மனி, போலாண்டு, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உதவிகள், இராணுவ உதவிகள், எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அதுபோல் பணம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது இப்போ இந்த வருஷம் 2026 சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா $60 பில்லியன் எப்படியாவது தொகையை சேர்த்துனா தான் உண்டு. கடனை உடனே வாங்கி பார்க்கலாம் அப்படின்னாலும் $60 பில்லியன் வேணும். இதுக்கு தொகை செல்லும் வேணும் அப்படின்னா அமெரிக்கா தான் வேணும். அமெரிக்காவோட உதவி இருந்தால் தான் இது சாத்தியமாகும். உக்ரைனோட அதிபரோட குமுறல்கள் அமெரிக்காவுக்கு போகுதா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். பல நாடுகள் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அமைதியாக வேடிக்கை பார்க்குறோம். உதாரணத்துக்கு சைனா, இந்தியா, இது போல நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் மேலே ஒரு பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் உக்ரைன் ஜெயிக்கணுன்ற எண்ணங்கள் கிடையாது. ஏன்னா பிரச்சனை முடிஞ்சா போதும், யாரோ நடக்கிற பிரச்சனை, அவங்க ஜெயிக்கணும் தோக்கணுன்ற விருப்பம்லாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படிங்கிற போல சில நாடுகள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது போல இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் ஜெயிப்பாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். ஆனால் $60 பில்லியன் யாருக்கிட்ட போய் வசூல் செய்வார் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதில் ரஷ்யாவோட எக்கனாமியை அவங்க திவால் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்களா. இவங்களே ஒரு வருஷத்துக்கும் $60 பில்லியன் அளவில் கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இவங்க ரஷ்யாவோட எக்கனாமி திவால் பண்றான்னு சொன்னா எப்படி? அவங்க கிட்ட இருக்கிற வேணுங்கிற ஆயில் அவங்க ட்ரில் பண்ணி எடுத்துக்கிறாங்க. யார்கிட்டையும் காசு கொடுத்து வாங்கல ஆயில். ஆனா இவங்க எல்லாத்தையும் ஆயில் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கே பார்த்தீங்கன்னா கடன்ல இருக்கு. இப்போ இது மட்டும் கிடையாது. அடுத்தது உக்ரைன்ல இருக்கக்கூடிய வளங்கள் இதெல்லாம் எடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தா அமெரிக்கா வந்துட்டாங்க. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இருக்கு இல்லையா, அமெரிக்காவும் உக்ரைனும் இணைஞ்சு ஒரு டெவலப்மெண்ட் இதை உருவாக்கி அதில் 2 தரப்புலேருந்து ஃபண்டிங்கை போட்டு அதுக்கப்புறம் இயற்கை வளங்களை எடுத்து வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோசனை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அக்ரிமெண்ட்லாம் கையெழுத்து போட்டாங்க இல்லையா. இப்போ டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் ஃபண்டு டிஎஃப்சி, டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கோஆப்ரேஷன், அமெரிக்காவுக்கு உக்ரைனுக்கு நடுவில் கையெழுத்திடப்பட ஆரம்பிச்சாச்சு. இதில் டோட்டலாக $150 மில்லியன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. $75 மில்லியன் அளவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இது ஒரு முதல் ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஃபுல்லி ஆப்ரேஷனல். இந்த ஃபண்டில் முதல்ல இந்த கோஆப்ரேஷனை உருவாக்கி அதில் ஃபண்டு போடுறது தான் முதல் ஸ்டெப். ஃபண்டு வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஆப்ரேஷனல் ஒர்க் ஃபுல்லாக பிகன் ஆயிடுச்சு, ஃபண்டிங் போட்டது ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா பணம் போட்டாச்சு. உக்ரைனுக்கு 3 வருஷம் 6 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் அமெரிக்க தரப்புல இன்வெஸ்ட் பண்ண தொகையை அவங்க எடுத்தாகணும், இல்லைன்னா மிக பெருமளவில் சிக்கலை சந்திப்பாங்க. ஸோ இப்போ எடுக்கணும் அப்படின்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கணும். இப்போ இன்வெஸ்ட் பண்றாங்களே, போர் நடந்துட்டு இருக்கே, இப்போ அமெரிக்காவும் இன்வெஸ்ட் பண்றாங்க, அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா அது மேல தாக்குதல் பண்ணாங்கன்னா அமெரிக்கா கோவம் வருமா? அப்ப அமெரிக்காவும் சண்டைக்கு வருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் பலது இருக்குது. எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சிக்கலா இருக்கு, இடியாப்ப சிக்கலா இருக்கு. ஆனா அமெரிக்கா பேக் ஸ்டெப் எடுப்போம் அப்படிங்கிற சொல்றாங்க. எந்த வகையில பாத்தீங்கன்னா ஏற்புடையதா இருக்கு, ஒத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இல்ல ஒரு வேலை இதெல்லாம் நடக்குது அப்படின்னா
ஜெலன்ஸ்கி அவர்களை பிடிச்சி கொண்டு போய் நேராக கையெழுத்து வாங்கிட்டு வந்துருவாரா ட்ரம்ப் அவர்கள்? அமைதி பேச்சுவார்த்தையில் ஏதோ ஒரு ஒப்பந்தத்தில் காட்டினத்தில் கையெழுத்து போடப்பா அப்படிங்கிற போட வச்சு கூட்டிகிட்டு வந்துருவாரா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா எல்லாத்துக்கும் நல்லதான், எல்லாம் சிக்கல். ஆல்ரெடி $60 பில்லியன் அளவில் தேவை. இதில் ரஷ்யா எங்கெல்லாம் அடிக்கலாம் அப்படிங்கிறது யோசிச்சு வந்து பாருங்க. இப்போ திரும்பவும் பால்டோவா ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒப்லாஸ்ட் இருக்கக்கூடிய பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ்லாம் அடிச்சுட்டாங்க. 17ஆம் தேதி பெட்ரோல் ஸ்டேஷன்லாம் அடிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. பால்டோவா ஒப்லாஸ்ட்டு, இந்த டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க்கு, சுமி, கர்கேவ் இது எல்லாமே ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய பகுதிகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆயில் டிப்போ அப்படிங்கிறது வேற, ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வேற. அதுக்கப்புறமா குட்டி குட்டி ஸ்டேஷன்ஸ், பம்ப் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வேற. ஸோ இது போல் ஒரு இடத்துல ஆயிலை வந்து பண்ண சேகரிப்பாங்க. இல்லை எதில் அடித்தோம்னா அவங்களுக்கு இழப்புகள் இருக்கும். ஏன்னா நம்மளை ஸ்டோரேஜில் அடிக்கிறாங்க, இழப்புகள் ஏற்படுது. இப்போ அவங்களுக்கு இழப்புகள் ஏற்படும். ஆயிலுக்கு ஆயில் தான் சரி அப்படிங்கும்போது அவங்க ஆயில் ஸ்டேஷனை அடிக்கிறாங்க. இப்போ இது போல ஆயில் இழப்புகளுக்கு என்ன செய்யறாங்க? ஆல்ரெடி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள் கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க உக்ரைன். இப்போ அதுலேயும் சேகரித்து வச்சதுல ரஷ்யா இது போல பெட்ரோல் ஸ்டேஷன்லேருந்து எல்லாத்தையும் அடிச்சாங்க, அடுத்து பம்பில் கூட அடிப்பாங்க. இது போல அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க உக்ரைன் அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மிக பெரும் தாக்குதல், உக்ரைனோட கேபிட்டல் கீவ் இருக்குது இல்லையா, அதில் இன்னொரு ஃபெசிலிட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க, வேர் ஹவுஸ் ஃபெசிலிட்டி. அது மேலே போட்டாங்க, டமார்னு போட்டாங்க. பயங்கரமாக வெடிவிபத்து நடந்து மிகப்பெரும் அளவில் வந்து பார்த்தா தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்துட்டு இருக்கு. 18ஆம் தேதி செப்டம்பர் அதிகாலை திரும்பி இன்னொரு வேர் ஹவுஸில் கீவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக். அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா கீவ்னாலும் கீவில் இருக்கக்கூடிய போர்ஸ்பெல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஒரு வேர் ஹவுஸை கண்டுபிடிச்சி அடிச்சுக்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குன்னா, எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா ஃப்ரண்ட் லைன் பக்கத்தில், டினிப்பர் ரிவர் தாண்டி இருக்கு. டினிப்பர் ரிவருக்கு இந்தாக்கில் இருக்கிறதுனால செர்னிஹிவ் ஒப்லாஸ்ட், சுமி ஒப்லாஸ்ட், கர்கிவ் ஒப்லாஸ்ட், இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைனுக்குலாம் இது ஒரு ஹப்பாக இருந்து இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா கீவை தாண்டி இருக்கு இல்லையா, அந்த டினிப்பர் ரிவர் தாண்டி இருக்கனால இந்த இடத்துல அதிகமாக ஸ்டோரேஜ் வச்சுக்கிட்டு இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க. ஸோ இது போல் கொண்டு போகிறதுனால இந்த பகுதிகள் இருக்கலாமா அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு அடிச்சுக்கிறாங்க. இது சக்ஸஸ் ஆகிருக்கு ரஷ்யா தரப்பு வந்து. ஆனால் மிக பெரும் அளவில் தீ விபத்து நடந்திருக்கு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதே உக்ரைன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இருக்குது, தானியங்கள் இருந்தது, சிவிலியன் யூஸ் பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எது எப்படியோ இருதரப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. போர் சூழல் நீங்கள் தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரி எது தப்புங்கிற முடிவுகள் எடுத்துக்கணும். இப்போ இன்னொரு மிக பெரும் தாக்குதல் ரஷ்யா தரப்பு வந்து அடிச்சிட்டாங்க. 18ஆம் தேதி வந்து பண்ணி இன்னொரு வேர் ஹவுஸ் அடிச்சிட்டாங்க. இது எத்தனை மணி நேரத்துக்கு இந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி இந்த தீ அணைக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த போர்க்களம் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம், இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த FPV ட்ரோன்கள்லாம் இருக்குல்ல, கேபிள் ட்ரோன்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கேபிள் ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிளை கட் பண்ணிட்டு அது கெட்டு போச்சு, அவ்வளோதான், அது விட்டுருச்சு, முடிஞ்சிருச்சு. சில நேரங்களில் இந்த ட்ரோன்கள் வருதுன்னா கேபிள் எங்கேயாவது மாட்டிட்டு அது போய் அப்படியே சும்மா உளுந்து கிடக்கும். இப்போ எதிரிகள் இருக்கான சில நேரங்களில் போய் மோதினாலுமே வெடிக்காம அந்த இடத்துல வந்து சும்மா போய் அப்படியே லேண்ட் ஆகி நின்று FPV ட்ரோன்கள். இது போல் ரஷ்யாவோட FPV ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நின்று இருக்கு. இது ஒன்றும் இல்லை, இது போல் 7-8 வீடியோ பதிவுகள் கடந்த 4-5 நாளில் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா FPV ட்ரோன்கள், அது குண்டு வச்சிருக்கிற ட்ரோனு, அது வந்து விழுகும்போது பதட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தட்டி விடுறது, எடுக்கிறது, பார்க்கறது. சில நேரங்கள்லாம் ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா இது போய் ஆங்காங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பக்கத்தில் ரோட்லலாம் அங்கங்கே உட்கார வச்சிடறாங்க. உக்ரைனோட வீரர்கள்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி போய் இங்கே நிற்கிது, இல்லை இது போல் வந்து தாக்க வந்திருக்கு, எங்கேயா சிக்கிட்டு நிற்குது, கேபிள் கட் ஆகிருக்கும் அப்படிங்கன்னு நினச்சிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறாங்க. அடிக்கும்போது அது வெடிச்சிருது. ஸோ அதனால் என்னென்னா இது போல் FPV ட்ரோன்கள்லாம் இருக்குன்னா அந்த கேபிளை கட் பண்ணி விட்டாலுமே என்னதான் நடந்தாலுமே அந்த குண்டுங்கிறது ஆக்டிவேட் ஆகி தான் இருக்கும். அந்த குண்டை இடித்தாலோ தூக்கி போட்டாலோ வெடிச்சிடும். ஸோ அதனால் அது போல் எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிறது போல் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது போல் விஷயங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சும்மா இருக்கிற ட்ரோனை தூக்கி போட்டு அடி வாங்கி பயங்கரமாக டேமேஜ் ஏற்படுது. ஸோ இதனால் இது போல் செய்யாதீங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ட்ரைனிங், எதுக்காக இது விஷயம் அப்படின்னா ட்ரைனிங் குறைபாடு, அவ்வளோதான், மற்றபடி இது இல்லை. ஏன்னா ஃப்ரண்ட் லைனுக்கு போகக்கூடிய வீரர்கள் இங்கே பிடிக்கக்கூடிய வீரர்களுக்கு ரொம்ப கம்மியான ட்ரைனிங் கொடுத்து கொண்டு போய் ஃப்ரண்ட்டில் விடுறாங்க. அவங்களுக்கு இது போல் ட்ரோன்கள் பார்த்தா பயம், இது போல் விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அப்படி பயப்படுறதுனால அடிச்சிடுறாங்க, தூக்கி வீசிடுறாங்க. ஸோ இது போல் விஷயங்கள் நடக்கிறதுனால இழப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ ட்ரைனிங் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, என்னன்னா சிக்கல் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி கிட்ட வந்துடலாம். ஏன்னா ஜெர்மனியோட ஒரு MP ரோட்ரிஷா அவர்கள், இவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கோமாலேருந்து இன்சிடென்ட்டார் போல தெரியுது. ஏன்னா
இந்த வருஷத்தோட முதல் 8 மாசம் ஆச்சா ரஷ்யா தெரியுமா போலாண்டுக்குள்ள மட்டும் இல்ல ஜெர்மனிக்குள்ளேயும் 500 ட்ரோன்கள் ஜெர்மனியோட கவர்மெண்ட் பில்டிங் பக்கத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க இருக்காங்க. அதுவும் போர்க்கப்பல்கள்ல இருந்து ஏவக்கூடிய ட்ரோன்கள் தெரியுமா 500 ட்ரோன்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல பறந்துருக்கு. ரஷ்யா ஜெர்மனி மாஸ்கோன்னு சொல்லியிருப்பாரு. ஜெர்மனிய ரஷ்யா எதிரியா பாக்குது அப்படிங்கிறத பண்ணி இவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. போலாண்டுக்குள்ளேயே முதல்ல ரஷ்யா அனுப்புனாங்களான்றது ப்ரூஃப் இல்ல. இப்ப இவர் வந்து பண்ணா 500 ட்ரோன்கள் சொல்றாங்க. ஏங்க ஒரு ட்ரோன் 2 ட்ரோன்னாலே அவங்க வந்து சொல்றாங்க. நீங்க எங்க இத்தனை நாளா சொல்லாம இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி வரலையா? அதுவும் இல்லாம ஏதோ பெரிய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா பரவாயில்ல. திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு ஆதாரங்கள் ஏதாவது கொடுத்துருக்காரா என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இது போல ஒரு எம்பி தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. வேணும்னே அடிக்கணும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லணுமே அப்படிங்கிற சொல்லிட்டு போய் அடிக்க போறாங்களா இல்லை என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. பாப்புலேஷன்லாம் எப்படி வந்து சமாளிக்க போறாங்க? ஜெர்மன் பாப்புலேஷனும் போருக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்க. போலாண்டு பாப்புலேஷனும் போருக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்க. எப்படி இவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ண போறாங்க இந்த போலாண்டு ஜெர்மனி இவங்கள அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இப்போ போலாண்டு தரப்பு வந்து என்னன்னா யூரோப்பியன் யூனியன் நாடுகளே ரஷ்யாவோட எண்ணெய்களை முழுமையா இம்போர்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. 2026 ஸ்டாப் பண்ணுங்க. மிக பெருமளவுல ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்கு. அதனால ஸ்டாப் பண்ணிருங்க. பர்ச்சேஸை நிப்பாட்டியே ஆகணும் 2 வருஷத்துக்குள்ள அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து பிளான் பண்ணது. 2 வருஷத்துல பிளான் பண்ணாங்க. அது ஏர்லியராகவே முடிச்சிருங்க அப்படிங்கிற போலாந்து தரப்புன்னு சொல்றதுனால மேபி 2026 இந்த வருஷத்தோட முடிவுல எல்லாம் ஒருவேளை நாட்டோ வர்சஸ் ரஷ்யா ஆரம்பிச்சிருமா அப்படின்ற யோசனைகள் சிந்தனைகள் வந்துகிட்டு இருக்கு. இது போல எதுவும் இல்லாம பேசி பிரச்சனையை முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.